இந்த பதிவு யாருக்காகனா டாடா மோட்டார் நிறுவனம், டாடா மோட்டார் கம்பெனிக்காரங்களுக்கு இந்த பதிவு. ஐயா, நாங்க டிரைவருங்க, எங்களுக்கு ஒரு சின்ன அன்பு வேண்டுகோள் இருக்கு சொல்றோம். இந்த வண்டி என்ன வண்டின்னு பாத்தீங்கன்னா டாடாவில் டிப்பர், டாடா சிக்மான்னு சொல்லுவாங்க. இந்த வண்டியில எங்களுக்கு ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுக்கணும். என்னன்னா, இந்த கேபின் போடுறீங்கல்ல, இந்த கேபின்ல டிரைவர் சைடு இந்த வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க. இது எங்களுக்கு யூஸே கிடையாது. ஏன்னா 1 லிட்டர் பாட்டில் கூட அதில் வைக்க முடியல. அது மட்டும் இல்லாம கீழே ஆக்சிலேட்டர் பெடல் இருக்கு பாருங்க, இந்த பெடல். இப்போ நாங்க ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுறோம் அப்படின்னுக்குள்ள பிரச்சனை இல்லை. அதையும் தாண்டி வண்டி ஓட்டும் பொழுது இந்த பெடல் நாங்க மெரிக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த கால் இங்க உரசுது. இந்த கால் இதுல உரசும் பொழுது இந்த இடம் இன்ஃபெக்ஷன் ஆகுது, புண்ணாகுது, கொப்பளம் வருது. இது எங்களுக்கு தேவையே இல்லை. இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த நீங்க மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கேபின்ல இந்த வாட்டர் பாட்டில் வைக்கக்கூடிய ஸ்பேஸ் எங்களுக்கு தேவையே இல்லை. அது எந்த ஒரு யூஸுமே கிடையாது. அதை எடுத்துட்டு இந்த ஃப்ரீயா கொடுங்க இந்த ஸ்பேஸை. ஏன்னா ஒரு டிரைவருக்கு டிரைவிங் பண்ணும்போது ஸ்பேஸ் ஃப்ரீயா இருக்கணும், எந்த ஒரு இடையூறும் இல்லாம. அப்பதான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான டிரைவிங் நாங்க பண்ண முடியும். இது டிரைவர்களோட அன்பு வேண்டுகோள். நான் சொல்றது உண்மையா இருந்தா டிரைவர்கள் இதை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.